දැන් ඉඳලා එනකොට අද ඉඳලා යනකොට මේක 11%ට ගන්න පුළුවන් කාට? කලින් ක්‍රමයට 20ஆம் திகதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவிருந்த வெட்வரி தொடர்பான அறிக்கையானது அன்றைய தினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படாது என நிதி ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தன கூறினார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இதனை தெரிவித்தார். தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் வெட்வரி தொடர்பான வழக்கொன்று உயர்நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் தீர்ப்பின் அடிப்படையிலேயே வெட்வரி தொடர்பில் அறிக்கையானது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற காரணத்தினாலேயே இந்த காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் வெட்வரியில் பரிசீலனைகளை மேற்கொள்ள 6 பேர் அடங்கலான குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்களின் திருத்தங்களுக்கு அமைய வெட்வரி தொடர்பிலான அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபிவர்தன குறிப்பிட்டார்.